friends, welcome to my SQL Tamil tutorial part 25 ஆச்சுனும் இதை நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போது கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இப்போ பார்த்தோன்னா புதுசாக ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சப் குவரிஸ் அப்படின்றது சொல்லப்போனால் புது கான்செப்ட்னு இல்லை, அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய புது ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். நம்ம இது லாஸ்ட் கிளாஸாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாள் கிளாஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட்டு ஐட்டம்ஸு இந்த மாதிரி இதில் நம்ம எந்தெந்த விதமாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம், எப்படி ஈஸியாக சர்ச் பண்ணலாம், எப்படி அக்யூரேட்டாக நம்ம ஒரு ப்ராடக்டில் இத்தனை ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். சேம் கான்செப்ட் தான் நம்ம வந்து இந்த சப்குவரிஸ் மெத்தடு அப்படின்றத வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்ம நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி முதல்ல நம்மளோட ஆவரேஜை நம்ம பார்ப்போம். ஆவரேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். எதோடது ஆவரேஜ்னா காஸ்ட் ஆவரேஜ் பார்ப்போம். ஃப்ரம் நம்மளோட ப்ராடக்டில் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ராடக்டில் எவ்வளோ ஆவரேஜ்ன்றது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 222295.07 அந்த மாதிரி வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஐட்டம்ஸை பற்றி மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து வேர் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு இப்போ நேமையும் சேர்த்திக்கலாம், ஏன்னா நம்ம அதையும் சேர்த்தி பார்ப்போம். நேமு காஸ்ட்டு ஃப்ரம் ப்ராடக்ட்டு வேர்னா எதோடதுன்னா அதை நம்ம கொடுத்துடலாம். வேர் காஸ்ட்டோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 220 இங்கே பாருங்கள், இந்த 2295 அப்படின்றத தான் நாங்கள் எழுதுகிறேன். 2295 இதை கொடுத்துட்டு ஆர்டர் பை இந்த ஆர்டரில் இருக்கணும், அதாவது அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். ஆர்டர் பை காஸ்ட்டோட வேல்யூ வந்து டிசெண்டிங்கில் இருக்கணும். காஸ்ட் டிசெண்டிங். இப்போ கோ கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது நம்ம வந்து கொடுத்துருக்க வேல்யூவை விட அதிக வேல்யூ இருக்கிற ப்ராடக்டை வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இங்கே பார்த்தோன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆவரேஜ் போட்டு இந்த வேல்யூ வந்து நான் எடுத்தேன், இந்த 2295 அப்படின்றது. இதுவே பார்த்தோன்னா இது ஒரு 16 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆவரேஜ் நம்ம போட்டோம். ஒரு 5000 10,000 அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கும்போது பார்த்தோன்னா வேல்யூஸ் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே டைமில் சேலரி ஐடி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த ஆவரேஜை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதுவே டிஃபால்ட்டாக செட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காஸ்ட்டு கிரேட்டர் தென் அப்படின்ற இடத்துல தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த காஸ்ட்டை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ப்ராக்கெட்குள்ளார வந்து இங்கே எழுத போகிறேன். அதாவது செலக்ட் நம்மளோட ஆவரேஜ். அதாவது நான் போன இதில் அதாவது ஆவரேஜ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தது தான். காஸ்ட் ஃப்ரம் ப்ராடக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து அது கால்குலேட் பண்ணி அந்த ஆவரேஜோட அதிகமாக இருக்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் கொடு அப்படின்றது தான் அதோட அர்த்தம். பார்த்தோன்னா தெரியும், சேம் அதே மாதிரி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதுறதுனால பார்த்தோன்னா எத்தனை பொருள் இருந்தாலையும் அதுக்கான ஆவரேஜ் எடுத்து அதை விட கிரேட் எடுத்துன்னு இருக்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்து டிசெண்டிங்கில் வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ இந்த இடத்துல எது சப்குவரிஸ் அப்படின்றது பார்த்தோன்னா இந்த செலக்ட் இந்த ப்ராக்கெட்குள்ளார எழுதியிருக்கிறது தான். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அதாவது
ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ளார இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து எழுதியிருக்கேன், பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது இங்கேயும் ஆல்ரெடி ஃப்ரம் ப்ராடக்டில் நேம் காஸ்ட் வந்து எழுத சொல்லி எழுதியிருக்கேன். இந்த ப்ராக்கெட்குள்ளார இன்னொரு ப்ராடக்ட், சேம் ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு செலெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மல்டிபிள் இதே ஒரே இது டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சப் குவரிஸ் அப்படின்றது. அதாவது ஒரு குவரிஸ் இது பார்த்தோன்னா ஒரு குவரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்குள்ளார இன்னொரு குவரிஸ் நம்ம எழுதுகிறோம். ஸோ அதனால தான் இது பேர் சப் குவரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே கிளியராக புரியும். இதுலேயே இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது, அது என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் சொல்கிறேன். சேம் அதுவும் இதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.